ஆறாவது நம்ம பார்க்க போறது சாங்கோ ட்ரிக்ஸ். இத பார்க்க மத்த ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இருந்தாலுமே, இதோட பாடத்திட்டமே டோட்டலா வேற. இப்ப மத்த ஆம்னிட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பென்டன் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த ஆம்னிட்ரிக்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஏலியன சூஸ் பண்ணி தட்டினோம் அப்படின்னா, ஹோஸ்ட்ட தான் அந்த ஏலியனாவே அத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாமளே ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாரி தான் அதோட பாடத்திட்டமே இருந்திருக்கும். ஆனா இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் வந்து டோட்டலாவே டிஃபரெண்ட். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க ஒரு ஏலியன சூஸ் பண்ணி நீங்க தட்டினீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா ஒரு ஏலியனே அது உருவாக்கி குடுக்கும். அதாவது இன்ஸ்டன்ட்டா ஒரு ஏலியன அது உருவாக்கி குடுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் வந்து செயற்கையா ஒரு ஏலியன் வந்து உருவாக்கி குடுக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பா ஒரு ஃபீமேல் வெர்ஷனா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த ஃபீமேல் வெர்ஷன் வந்து தன்னை சமன் பண்ணுனவங்க மேல ரொம்பவே பாசத்தோடையும், ஈர்ப்போடையும் இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே அத அப்படியே செஞ்சு முடிச்சிரும். இந்த சாங்கோ ட்ரிக்ஸ பத்தி 2 விதமான கதைகள் இருக்கு. 2ஓட கான்செப்ட்டுமே ஒண்ணுதாங்க. கான்செப்ட்ல எந்த வித்தியாசமுமே இருக்காது. ஆனா ஸ்டோரி வந்து டோட்டலாவே வேற மாரி இருக்கும். 2ஓட ஸ்டோரியுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். 2ஓட ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த 2வது சொன்ன சாங்கோ ட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபினிஷிங் இன்னும் குடுக்கல. அது இன்னும் ஆன் கோயிங்ல தான் போய்க்கிட்டு இருக்குது. ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மித் தன்னோட காதலிய இழந்ததுனால, தனக்காக இந்த உலகத்துல வந்து வாழ்றதுக்கு யாருமே இல்ல. ஸோ எனக்கான ஒரு உறவ வந்து நானே ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆம்னிட்ரிக்ஸ வந்து உருவாக்கியிருப்பாரு. அதாவது சாங்கோ ட்ரிக்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாரு. இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் மூலமா அவர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏலியன்ஸ் வந்து அவர் மேல கொஞ்சம் பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காகவே தனக்கான ஒரு துணைய தானே ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாங்கோ ட்ரிக்ஸையே உருவாக்கியிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம வில்கேக்ஸோட வருகையினால இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, இது அவர் கையில கிடைச்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்லி, அத வந்து நேரா நம்ம பென் டெனிசனுக்கு கிடைக்கிற மாரி அவர் வந்து பண்ணி விட்டுருவாரு. அது வேற ஒரு கதை. அதே மாரி இந்த 2வது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மித் இத மேக்ஸ் டெனிசனுக்காக உருவாக்கி இருப்பாரு. தனக்காக உருவாக்கி இருக்க மாட்டாரு. மேக்ஸ நேர்ல சந்திக்கும்போது மேக்ஸ் டெனிசன் கொடுத்த சில அட்வைஸ் மூலமா தான் இந்த சம்மனிங் ப்ராசஸையே அவர் வந்து உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மேக்ஸ் டெனிசன் நேர்ல வந்து, நான் ஏன் சண்டை போடணும்? நான் ஏன் ஏலியன்ஸா மாறணும்? எனக்கு பதிலா இன்னொரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் கேட்டதுனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த ஐடியாவே வந்து நம்ம ஆஸ்மித்துக்கு வர மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு. ஸோ இது வந்து 2 விதமான கதைகள் இருக்கு. ஸோ இந்த 2வது நான் சொன்ன கதைகள் வந்து இன்னும் முழுமை அடையல. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கதை வந்து முழுமை அடைஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் நான் வந்து நம்ம சேனல்லயே அதுக்கான தெளிவான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்லோட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சாங்கோ ட்ரிக்ஸோட கான்செப்ட் வந்து எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் அண்ட் பென் 10 இந்த 2 கான்செப்ட்டையும் ஒண்ணா இணைச்சு தான் இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டே உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு பார்க்க அப்படிதாங்க தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் மூலமா உருவாகக்கூடிய அந்த ஏலியன்ஸுக்கு வந்து அதோட பாஸ்ட் லைஃப் வந்து ஞாபகமே இருக்காது. தான் யாரு அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பாஸ்ட் லைஃபே கிடையாது.